அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? அப்படி இருந்துச்சு நிலாவோட அடி. பல்லவன் ஓவரா பேசிட்டே இருக்கான். நீ எல்லாம் எதுக்கு இருக்க? செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லி நடேசனை பார்த்து சொல்லிட்டே இருக்கான். சோழனும் பாண்டியனும் போய் தடுக்கிறாங்க. போதுண்டா, அப்படி பேசாதன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. நிலாவும் எவ்வளவோ சொல்றாங்க, அவன் கேட்கவே இல்லை. நீ எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அப்பதான் சந்தாவா பார்க்க போன சேரன் வந்துட்டு இருக்காரு. வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டே உள்ள வராரு. நீ செத்து போனா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதி அப்படின்னு பல்லவன் பேசிட்டே இருந்தனால நிலா கோவம் வந்து பல்லவனை பிடிச்சி ஒரே அறை. உடனே எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. நடேசன் கூட ஏன் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அவர் இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு பல்லவனை திட்டுறாங்க. இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சோழன் பாண்டியன் ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்பப்போ மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து அடித்த அடி மாதிரி தான் இருந்துச்சு. அவரை பற்றி இந்த வீட்டில் யாரும் தப்பாக பேசக்கூடாது. இனிமேல் அவரை பிடிக்கலன்னா அவரை எதிர்த்து பேசணும்னா யாரும் இந்த வீட்டில் இருக்க வேணாம், வெளியில் போகலாம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பி போகிறான். 3 அண்ணன்களுமே அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் கேட்காம போகிறான். அவங்க அவன் பின்னாடியே போக பார்க்குறாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணி நிலா சொல்கிறாங்க, அவன் போகிறான்ல, திரும்பி வர தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் நேராக பஸ் ஸ்டாப் போய் உட்கார்றான். அவன் கிளம்புன அடுத்த செகண்ட் நடேசன் பையன் எங்காவது போயிடுவானான்னு பயந்து போய் சைக்கிள்லேயே பின்னாடி போகிறாரு. பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் உட்காந்துடுறாரு அவனை பார்த்துட்டே. அவன் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து காயத்ரி வர்றாங்க. என்னமாதிரி பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நடேசன் பார்த்துட்டே இருக்காரு. எந்திரிச்சு போகலாமான்னு பார்க்குறாரு. ஆனாலும் மனசு கேட்கல, உட்காந்துருக்காரு. அப்புறம் சோழன் வந்து சேரன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வாடா எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக வச்சிடுறான். நிலா கூப்பிட சொல்கிறாங்க. இன்னொரு தடவை சேரன் ஃபோன்லேருந்து சோழன் கூப்பிட்றாரு. நான் அண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே மரியாதை இருந்துச்சுன்னா, கொஞ்சமாச்சும் அன்பு இருந்துச்சுன்னா நீ 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரணும். எனக்கு உன்கிட்ட உரிமை இல்லைன்னா சொல்லிவிடு, சாரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. இது போல் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.